புது புது கிருபைகளை தந்து நம்மை நடத்துகிற தேவன். ஸோ இன்றைக்கும் இந்த புதிய நாள் புதிய மாதத்தில் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். தேவன் உங்களை புதுசாக நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Unmerited favor and unprecedented events. தகுதியற்ற தயவும் முன் சம்பவித்திராதவைகள் சம்பவிக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக தேவன் நம்ம இந்த வருஷம் முழுவதும் நடத்தி கொண்டே வருகிறார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிற தேவன். அவர் நம்முடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். நல்ல வழிகளிலே நம்மை நடத்துகிறார். ஸோ இன்றைக்கும் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் தேவன் நம்மை அடுத்த அளவுக்கு, அடுத்த மண்டலத்திற்கு, அடுத்த ஃபேஸ், அடுத்த ஷிஃப்ட், அடுத்த உயர்வுக்கு ஆண்டவர் நம்மை தள்ளுகிறார். ஆமென். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். காட் வில் கைட் அஸ். அப்படின்னா வழி நடத்துனா அவர் முன்னாடி நடந்து போவார், அவரை பார்த்து நம்ம பின்னாடி நடந்து போயிடுவோம். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை தள்ளுவார், புஷ் பண்ணும். காட் வில் புஷ் அஸ். பக்கத்தில் நின்றுட்டு நம்மளை அடுத்த எல்லைக்குள்ளே தள்ளுவார். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை இழுப்பார். காட் வில் ட்ராக் அஸ். ஏன்னா ஆண்டவருடைய வழிகள், அற்புதங்கள்லாம் பார்த்தா நம்மளால் ஐயோ இந்த வழியில் எப்படி போகிறதாண்டவரே பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு தயக்கம் இருக்கும். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல பிடிச்சி நம்மளை தரன்னு இழுத்துட்டு போவார். அந்த மாதிரி இந்த மாதத்தில் காட் வில் ட்ராக் அஸ் இன்டு பிளெஸ்ஸிங்ஸ். நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் அவருடைய திட்டத்திற்குள்ளேயும் இழுத்து செல்லுவார். அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். ஸோ இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மறுரூபத்தின் மாதம். The month of transformation. மாதம் மட்டும் கிடையாது, it is a season of transformation. மறுரூபத்தின் காலம். season of transformation. மறுரூபத்தின் காலம். சீசன்னா உங்களுக்கு தெரியும்ல, பழங்கள்லாம் சீசனில் வரும். அந்த மாதிரி காலம், ஒரு கால அளவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது சீசன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கட்டத்தினுடைய முடிவு மற்றொரு கட்டத்தினுடைய துவக்கம். It is end of something and beginning of something else. ஒரு அளவினுடைய முடிவு மற்ற அளவினுடைய துவக்கம். ஒரு காலத்தினுடைய முடிவு மற்ற காலத்தினுடைய துவக்கம். ஒரு எல்லையினுடைய முடிவு மற்ற எல்லையினுடைய துவக்கம். ஒரு ஆசீர்வாதத்தின் முடிவு ஒரு தயவின் முடிவு மற்ற தயவினுடைய துவக்கம். அப்படின்னா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, பார்த்துருக்குறோம், ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இது ஒரு புது சீசன், புது காலம் அப்படின்ற போது இதில் நம்ம பார்த்திராத காரியங்கள், இதுவரையும் கேட்டிராத காரியங்கள், யோசித்திராத விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிறார். அப்படிப்பட்ட காலத்திற்குள்ள ஆண்டவர் நம்மளை இந்த மாதம் முதற்கொண்டு, இந்த மாதம் மட்டும் கிடையாது, இங்கே அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படியே ஸோ ஆன் 2026 அப்படியே எல்லாம் போயிட்டே இருக்கும். அப்படி இது வரைக்கும் செப்டம்பர் 2025 வரைக்கும் உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் என்னென்னலாம் யோசிச்சு பார்த்து ருசித்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ எல்லாத்தையும் ஒரு ஸ்லேட்டில் இருக்கிற பிளாக் போர்டில் இருக்கிற விஷயத்தை அழிக்கிற மாதிரி நம்ம அழிச்சிடணும். ஆமென். அப்போ தான் நம்ம ஆண்டவர் இந்த புது காலத்தை எழுதுவதற்கு இடம் இருக்கும். அப்போ நம்ம இடத்தை உருவாக்கணும். தேவனுடைய திட்டத்திற்கும் இடத்திற்கும் we have to create space. ஒரு இடத்தை, ஒரு வெற்றிடத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஆமென். ஸோ அப்படின்னா சில வெற்றிடங்கள் போல், ஒரு வெறுமையை போல், வேக்யூமை போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதங்களில் வருகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் எதற்குனா ஆண்டவர் நிறைய காரியங்களை ஃபில் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ காட் இஸ் டர்னிங் த டேபிள்ஸ். காரியங்களை தலைகீழாக மாற்றுகிறார். God is turning the tables. இங்கிலீஷில் டர்னிங் த டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இங்கே இருக்கிற டேபிளில் இருக்கிற விஷயம் அந்த பக்கம் இருக்கிற உங்களுக்கு இப்படி திருப்பிடுவார். அதுக்கு தான் டர்னிங் த டேபிள்ஸ். காரியங்களை தலைகீழாக மாற்றுகிறார். எஸ்தர் காலத்தில் காரியங்களை தலைகீழாக மாற்றினார். தானியல் காலத்தில் காரியங்களை தலைகீழாக மாற்றினார். அப்படி இந்த மாதம் முதற்கொண்டு இந்த காலத்தில் சீசன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். இந்த மறுரூபத்தின் காலம் அப்படின்னு சொன்னேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேன். 2 விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஒன்று காட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யூ. நெக்ஸ்ட் திங் இஸ் யூ டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப். ஒன்று தேவன் உங்களை மறுரூபப்படுத்துகிறார், அது ஒன்று. 2வது காரியம் உங்களை நீங்களே மறுரூபப்படுத்த வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகிறீர்கள் ஆக்குங்கள் அப்படின்ற வார்த்தையின்படி வசனத்தை படித்து நம்மளே நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்முடைய திங்கிங், நம்ம யோசிக்கிற விஷயத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறது நம்ம மறுரூபமாகிறது. இன்னொரு விஷயம், தேவனே நம்மளை மறுரூபமாக்குகிறார். அது அவர் கையில் இருக்குது. ஸோ அவருடைய மறுரூப காலத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் டே பை டே நம்ம மறுரூபமாய் கொண்டே இருக்க வேண்டும். ஓகே, இதெல்லாம் சில ஹிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். அக்டோபர் 2025 இது வரைக்கும் நான் யோசிச்சிராத, பார்த்துராத காரியங்கள் நடக்கும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக, ரொம்ப அஷ்யூர்டாக நான் சொல்லுகிறேன். ஸோ உங்கள் வாழ்நாளில் பார்த்த எந்த காலத்தை விட இந்த அக்டோபர் 25 மற்ற காலங்கள், வரப்போகிற காலங்கள் இருக்க போகிறது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க.
ஆமென். ஸோ அதை நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் எங்கேயாவது ஒரு சப்கான்ஷியஸில் நீங்கள் பதிச்சு வச்சுக்கோங்க, ஆழ் மனசில் இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அக்டோபர் 25 துவங்கி காரியங்கள் மாறுதலாக மாறும். There's going to be a paradigm shift, there's going to be a dimensional shift, a generational shift. ஓகே, அது ஸோ T10 டிரான்ஸ்ஃபர்மேஷன் abundant லைஃப் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். அதை பற்றி நம்ம பேசுவோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமென். ஐ கேம் டு கிவ் லைஃப் அண்ட் லைஃப் abundantly, இங்கிலீஷில் அப்படி சொல்லியிருக்கோம். நான் ஜீவன் உண்டாக வந்தேன், அந்த ஜீவன் அபரிவிதமாக கொடுக்கிற ஜீவன், பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னா அபரிவிதம், abundant லைஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே 2 காரியம், ஒன்று திருடன், இன்னொன்று மெய்ப்பன். ஆடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, நாமெல்லாம் ஆடுகளாக இருக்கிறோம், தேவன் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அப்போ அந்த மந்தையில் இருக்கிற ஆட்டை திருடி செல்வதற்கு ஒரு திருடன் வருவான். அந்த திருடன் 3 காரியத்தை செய்கிறான். ஆனால் நான் வந்திருக்கிறது எதுக்குன்னா, இந்த 3 காரியத்தையும் அவன் செய்கிறான், பட் நான் வந்து ஜீவன் தர, லைஃப் தர, வாழ்க்கை தர, அதுவும் நார்மல் வாழ்க்கையில் பரிபூர்ணம் abundant லைஃப்பை கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த பரிபூர்ணமான ஜீவன், abundant லைஃப், பர்ஃபெக்ட் லைஃப் இல்லை abundant லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 3 விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, திருடனுடைய காரியங்கள். அப்போ திருடன் முதலாக என்ன பண்ணுறான்? திருடவும் திருடுகிறான். ஃபஸ்ட்டு ஸ்டீல், திருட்டு, திருடன் திருடுகிறான், திருட்டு நடக்கிறது. ஸோ திருடன் திருடுகிறான். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை இப்படி திருடி இருக்கிறான். ஏதோ திருட்டு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ அந்த இடத்துல காணாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம், எதையோ இழந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பல காரியங்கள் பறிபோன நிலைமைக்கு பேர் தான் திருடன், திருட்டு. ஓகே, இப்போ இயேசு என்ன பண்ணுறாருனா, இந்த இடத்துல அவர் திருடின விஷயத்தை இப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா மீட்கிறார். முதலாவது மீட்பு, ரிடம்ஷன். ஸோ abundant லைஃப், பரிபூர்ண ஜீவன்னா என்ன அர்த்தம்னா, அதில் வந்து தேவனுடைய மீட்பு அங்கே நம்ம பார்க்கலாம், ரிடம்ஷன் ஆக்ட் அங்கே பார்க்கலாம், மீட்கின்ற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மீட்கிறவர் தான் உங்கள் இயேசு. அவருக்கு பேர் ரெடீமர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீசஸ் இஸ் அவர் ரெடீமர், மீட்கிறவர், மீட்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல காணாமல் போன காரியங்கள், மிஸ் ஆன காரியங்கள், இழக்கப்பட்ட காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் மீட்கிறார். அதுதான் பரிபூர்ண ஜீவன். நார்மல் மீட்பு இல்லை, பரிபூர்ணம் அப்படின்னு வரும்போது எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல ஆட் ஆகிட்ட ஒரு abundant லைஃப். இந்த வார்த்தைக்கு நிறைய ஒத்து வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்குது. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நம்ம இடத்துல செய்கிறார். தேவன் உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்தாவியான வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்பீங்க. ஸோ இந்த abundant, நினைப்பது, யோசிப்பது, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக, ஓவர் அண்ட் அபவ், இதெல்லாம் தான் abundantக்கான அர்த்தம். அபரிவிதம், அதிகம், ஏராளம், எக்கச்சக்கம், இப்படி எந்த வார்த்தைகளை வேணாலும் அட்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சூப்பர்ஃப்ளூவஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, குறைஞ்சபட்ச அளவுக்கு அதிகமாக, அதிகபட்ச அளவுக்கு அதிகமாக. அப்படின்னா உங்கள் தேவைக்கு அதிகமாக தான் ஆண்டவர் தருவார், போதுன்ற நிறைவுக்கு அதிகமாக ஆண்டவர் தருவார். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு பேர் சூப்பர்ஃப்ளூவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தேவனுடைய அபரிவிதமான ஜீவனை நாம் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தையில் இருக்குது. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படிச்சீங்கன்னா மெய்ப்பனை பற்றியும், மெய்ப்பனுடைய சத்தத்தை பற்றியும், மெய்ப்பன் தான் வழியாக இருக்கிறார் அப்படின்றத இயேசு சொல்லுகிறார். அப்போது திருடனை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறார், அவன் வந்து என்னென்ன விஷயங்களை செய்கிறான். பட் இதெல்லாம் என்னெல்லாம் திருடன் செய்கிறானோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக செய்கிறார் ஆண்டவர். அதை வந்து அதிகமாக செய்கிறார், அபரிவிதமாக செய்கிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் வந்து, முதல் காரியம் என்ன, திருட்டு போயிருக்கு, எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ, காணாமல் போயிருக்குதோ, பறி கொடுத்திருக்கிறீர்களோ, இவைகள் எல்லாவற்றையும் மீட்கிறார் மீட்பர் இயேசு கிறிஸ்து. இழந்தவைகளை மீட்கிறவர் உங்கள் இயேசு. இதுதான் பரிபூர்ண ஜீவன். ஓகே, இழக்கப்பட்ட அன்பை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, பொருளாதாரத்தை மீட்கிறவர் இயேசு. அப்போ மீட்பு நடைபெறுகிறது, ரிடம்ஷன். இழந்தவைகளை மீட்கிறவர் இயேசு. 2வது காரியம், கொல்ல வருகிறான். திருடன் கொல்ல வருகிறான். கொலை செய்யப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிரில்லாமல் போக செய்கிறது, உயிரற்ற நிலைமை, மரித்த நிலைமை, இறந்து போன நிலைமை. ஸோ மரணம். அப்போது
இயங்க விடாமல் செய்வதுக்கு பேர் தான் அந்த என்னது கொல்றது, இயங்க விடாமல். ஸோ உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் எதெல்லாம் இயங்காமல் செயல்படாமல் உயிர் பெறாமல், உயிர் இருந்துச்சு செத்து போன மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள். இது இல்லை, இயங்க முடியாமல் செஞ்சுட்டா, இது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இயங்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எங்கெல்லாம் நீங்கள் தடைப்பட்டிருக்கின்றது நீங்கள் நோட் டவுன் பண்ணணும். உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு, எங்கெங்கெல்லாம் நம்ம இயங்க முடியாமல் செயல்பட முடியாமல் உயிரற்ற நிலையில் நம்ம காணப்படுகிறோம் அப்படின்றத அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல என்னுடைய பரிபூர்ண ஜீவன் உண்டாகும், அபண்டன்ட் லைஃப் அந்த இடத்துல உருவாகும். அசைவில்லாமல் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அசையும். ஏனென்றால் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார், அந்த இடத்துல புது புது காரியங்கள் உருவானது. அதை போல அசையாத காரியங்கள் எதெல்லாம் இருக்கின்றது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அங்கே தேவனுடைய அசைவை நாம் பார்க்க போகிறோம். இங்கே உயிர்ப்பு நடக்கிறது. முதலாவது மீட்பு சொன்னேன், ரெண்டாவது உயிர்ப்பு, ரிசரக்ஷன். ரிடம்ஷன் தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட்டாக செய்கிறார், அதை பரிபூர்ணமாக செய்கிறார். ரெண்டாவது ரிசரக்ட் பண்ணுகிறார், உயிரெழும்ப செய்கிறார், உயிரடைய செய்கிறார். லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு, அவனுக்கு இருந்த ஜீவனெல்லாம் மக்கி போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை, ஒரு மனிதனை தேவன் உயிர்ப்பிக்க செய்தார். அது எப்படின்னா அசைவாடின அந்த ஆவியானவரை கொண்டு செய்தார். இப்போ இந்த அதே ஆவியானவரை நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவரை அசைவாட விட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அசையாமல் இருக்கிற இயங்காமல் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மீண்டுமாக ரிசரக்ட் பண்ண போகிறார். உயிர்ப்பிக்கிறவர் உங்கள் இயேசு. இறந்தவைகளை உயிர்ப்பிக்கிறவர் உங்கள் இயேசு. இழந்தவைகளை மீட்கிறவர் உங்கள் இயேசு. இறந்தவைகளை உயிர்ப்பிக்கிறவர் உங்கள் இயேசு. Resurrection is going to take place in this abundant life, in this season of transformation. Amen. Hallelujah. So ஆண்டவர் நம்மை மீட்கிறார், ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். ஸோ மீட்பும் உயிர்ப்பும் ஏற்படுகிறது. மூன்றாவது காரியம் என்னன்னா, என்ன சொல்லியிருக்காரு, அழிக்கவும் வருகிறான். அப்போ அழிக்கிற வேலை பிசாசனுடைய வேலை, ஆண்டவர் வேலை உருவாக்குகிறார். ஆண்டவர் ஆதியில் பார்க்கும்போது ஆதியாகமத்தில் எல்லாவற்றையும் படைத்தார், உருவாக்கினார். எல்லாத்தையும் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் எங்கெல்லாம் அழிவை அவன் ட்ரை பண்ணுறானோ அந்த இடத்துல ஆண்டவர் மீண்டும் உருவாக்குகிறார், ரீக்ரியேட் பண்ணுகிறார். மூணாவது காரியம் ரீக்ரியேஷன். ஆமென். ரிடம்ஷன், ரிசரக்ஷன் அண்ட் ரீக்ரியேஷன். இது படைப்பு, மீட்பு, உயிர்ப்பு, படைப்பு. ஸோ சிருஷ்டி கர்த்தர் அவர் படைக்கிற தேவன், அவர் உருவாக்குகிற தேவன். ஆதியிலே எப்படி உருவாக்கினார்? ஸோ ஆதியில உருவாக்கின தேவன் பாதியிலே விட்டு விட மாட்டார், அந்த வரை நடத்துவார். ஆமென், ஆமென் சொல்லுங்களே. ஆதியிலே உருவாக்கினவர், சொல்லுங்க, ஆதியிலே உருவாக்கினவர் பாதியிலே விட மாட்டார், அந்த வரை நடத்துவார். பிசாசு என்னன்னா பாதியில உள்ள வந்தவன். அப்போ பாதியில வந்தவன் பாதியிலே போயிடுவான். இப்போ ஆதி முதல் இருக்கிறவர் கடைசி வரைக்கும் இருப்பார். இப்போ ட்ரெயினில் நம்ம போகிறோம், இங்கேருந்து சென்னை மெட்ராஸ் போகிறோம் அப்படின்னா பாதியில் நிறையா பேர் ஏறுவாங்க, ஈரோடு சேலம்லாம், அவங்கெல்லாம் அடுத்தடுத்து பாதியில் இறங்கிக்குவாங்க. ஆனால் நம்ம தொடங்கினவங்க கடைசி வரைக்கும் அங்கே போய் ரீச் ஆகிற வரைக்கும் இறங்க மாட்டோம். அந்த மாதிரி ஆண்டவர் ஆதியில் ஸ்டார்ட் பண்ணிட்டார்னா விட்டு விட மாட்டார். ஸோ படைக்கிற தேவன் புதிய காரியங்களை படைக்கிறார், உருவாக்குகிறார் நம்முடைய வாழ்க்கையில். அதுதான் பரிபூர்ண ஜீவன், அபண்டன்ட் லைஃப். அந்த பரிபூர்ண ஜீவனில் தேவனுடைய புதிய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். உருவாக்கி தருகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். அந்த இல்லாத விஷயத்தை தேவன் நம்மளுக்காக உருவாக்குகிறார் என்று அர்த்தம். ஆமென். எப்படி அது உருவாக்கப்படும், எப்படி படைக்கப்படும்ன்றது நம்மளுக்கு ஐடியாவே இருக்காது. எப்படின்னே தெரியாது. இதை நான் திரும்ப சொல்கிறேன், எப்படின்னே தெரியாது. நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் மேபி சொல்லலாம் வருக்காலத்தில், எப்படின்னே தெரிலன்னா இப்படி நடந்துருச்சு, எப்படின்னே தெரியல பிரதர் இப்படி நடந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போது அந்த மாதிரி எப்படின்னு தெரியாத விஷயங்களை தேவன் அப்படி உருவாக்குவார். ஆமென். ஸோ இல்லாதவைகளை படைக்கிறவர் உங்கள் இயேசு. ஆமென். இழந்தவைகளை மீட்கிறவர் உங்கள் இயேசு. இறந்தவைகளை உயிர்ப்பிக்கிறவர் உங்கள் இயேசு. இல்லாதவைகளை படைக்கிறவர் உங்கள் இயேசு. அவர் ரீக்ரியேட் பண்ணுகிறார். கிரியேஷன், ரீக்ரியேஷன், அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது உங்களால் பார்க்க முடியும். ரீக்ரியேட் பண்ணுகிறார். ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்ம லைஃப்பில் இது இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் மீண்டுமாக நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்தி எழுதி வைங்க. ஆண்டவர் அதை ரீக்ரியேட் பண்ணுவார், கிரியேட் பண்ணுவார். அது எங்கேருந்து முளைக்கும் தெரியாது, எங்கேருந்து உருவாகும் தெரியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என் லைஃப்பில் நான் யோசிச்சதே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் ரீக்ரியேட் பண்ணுகிறார். இது எல்லாவற்றையும் தேவன்
தேவன் தம்முடைய ஆடுகளுக்கு செய்கிறார், மந்தைக்கு செய்கிறார். எந்த மந்தையை திருடிட்டு போகலாம், கொன்றலாம், அதை அழிச்சிடலான்னு பிசாசு பிளான் பண்றானோ அதே மந்தைக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக வந்திருக்கிறேன், ஜீவன் பரிபூர்ணப்பட வந்திருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன், நானே வாசலாக இருக்கிறேன், நான் தான் கேட்டு, நான் தான் டோரு. இந்த வாசல் வழியாக தான் என்னுடைய மந்தை வந்து பாதுகாப்பா இந்த இடத்துல தங்கி இருக்கும். இந்த கேட்டை உடைக்கிறதுக்கும் இதை க்ளோஸ் பண்ணுவதற்கும் பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவன் திணிச்சிருந்தான் அப்படின்னா அந்த எண்ணங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மறுரூபப்படுத்துகிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் சிந்தையை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது தேவன் மறுரூபப்படுத்துகிற விஷயங்களை, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும். அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்தை அவருடைய கண்ணை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய கண்களும் காதுகளும் எண்ணங்களும் யோசனைகளும் திட்டங்களும் சித்தங்களும் நம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் வச்சிருக்கிற, உருவாக்கி இருக்கிற, படைத்திருக்கிற, அவரை ரட்சித்திருக்கிற, மீட்டிருக்கிற, உயிர்ப்பித்திருக்கிற காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்கிற காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். This is going to be a season of transformation, a turnaround season. ஒரு திருப்பு முனை ஏற்படுகிற ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு ரட்சணிய நாள், இந்த நாள் பலத்தின் நாள், ஆசீர்வாதத்தினால், கிருபையினால், தயவினால், அன்மெரிட்டட் ஃபேவர் லிட்டரலி உங்க வாழ்க்கையில பார்க்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த தகுதியற்ற தயவை வந்து எப்போ நம்மளால பார்க்க முடியும்னா எல்லா தகுதியும் நாம் இழக்கும் பொழுதுதான். எல்லா தகுதி, குவாலிஃபிகேஷன்ஸ், எல்லா ஏதாவது வார்த்தை சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு நான் தகுதியானவன் அப்படின்ற சில காரியங்கள் நம்ம மைண்டில் வந்து நம்மளை பிளாக் பண்ணி வச்சுட்டே இருக்கும். அதையெல்லாம் எப்போ நம்ம வந்து உடைக்கிறோமோ கான்ஷியஸாக பிரேக் பண்ணணும். நான் என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், அதனால் இது படித்ததுனால எனக்கு இந்த விஷயம் தெரியும் நான் யோசனா அதை கான்ஷியஸாக நான் வசனத்தை வச்சு என் மண்டையை உடைச்சி, மூளையை உடைச்சி, அதாவது என்னுடைய சிந்தையை உடைச்சு நான் ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும்ன்றதை நான் விசுவாசிக்கும் பொழுது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ஏற்படுகிறது. அப்படி நீங்களும் வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற அந்த புதிய காரியங்களை உங்களால் பார்க்க முடியும், அதற்குள்ள என்டர் ஆயிட முடியும், அந்த வட்டத்துக்குள்ள உங்களால் சீக்கிரமாக உள்ள நுழைஞ்சிட முடியும். அதனால தான் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு தேவனுடைய காரியங்கள் அதிகமாய் விளங்குகிறது, படித்தவர்களுக்கு சில கஷ்டம், போராட்டம் இருக்கிறது, மனதினுடைய பேட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ படிச்சது தப்பு கிடையாது, நீங்க நிறைய படிங்க, ஆனா எல்லாவற்றையும் காட்டிலும் வசனத்தை அதிகமாக நீங்கள் படிக்க வேண்டும். வசனத்தை படிக்க வசனம் நம்மை புடமிடும், வசனம் நம்மை மாற்றும், அது நம்மளை உருவாக்கும், அது நம்மை உருமாற்றும், டிரான்ஸ்ஃபிகர் பண்ணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், டிரான்செண்டிங் இன்டு an other form, இன்னொரு மண்டலத்திற்கு, இன்னொரு வடிவத்திற்கு நம்மை நாமே மாற்றிக்கொள்வது, ரூபத்தை மாற்றுகிறது தான் மறுரூபம். இயேசு மறுரூப மலையிலே மறுரூபம் ஆனார். அந்த மறுரூபத்தை அவர்னால தான் அடைய முடிஞ்சது, சீஷர்களால் அடைய முடியல. ஆனால் சீஷர்களுடைய கண்கள் அதை பார்த்தது, மாம்சத்தில் இருந்த சீஷர்கள் அதை பார்க்க முடிஞ்சது. அப்போ தேவன் உங்களை மறுரூபத்திற்குள், ஆழத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் பார்ப்பார்கள். மனிதர்களுடைய கண்கள் பார்க்கும்படிக்கு நடக்கிற காரியங்கள் மறுரூபமான காரியங்கள். அப்படி உருவாக்குகிற, ரூபத்தை மாற்றுகிற, உருவாக்குகிற காரியத்தை தேவன் இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு இந்த மாதத்தில், இந்த காலத்தில் இருக்கிற நாட்களுக்கு எல்லாவற்றுக்கும் சொல்லுகிறார். A season, we are entering a season of transformation. நம்ம எல்லாம் ஒருமித்து, நான் வந்து பயணியரிங் மாதிரி முன்னாடி நடந்து போறேன், பின்னாடி அப்படியே வந்துருங்க, அந்த மாதிரி தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காலத்துக்குள்ள எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து என்டர் ஆகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவர் வைக்கல. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும், இப்போ குழந்தைங்க இருப்பாங்க, வாலிபர்கள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, வயதானவர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க லைஃபுக்கு இண்டிவிஜுவலாக, பர்சனலாக அவர் செய்கிற காரியங்கள் தான். ஆண்டவர் மோசே இடத்துல சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருந்து உனக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறேன், உன் ஜனங்கள் எல்லோரும் அதை பார்ப்பார்கள், நான் செய்கிற காரியத்தை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பதாகவும் நான் செய்வேன் சொல்லி யாத்திராகமம் 34:10 ஆண்டவர் வந்து உடன்படிக்கையை பற்றி சொல்லுகிறார். அப்போ உடன்படிக்கை என்பது ஒரு பொதுவான காரியம் கிடையாது, அது தனிப்பட்ட மனிதனோடு ஆண்டவர் செய்கிற காரியம். அப்போ நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தருவார்ன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்கள்
உங்களுடைய தனிப்பட்ட மனிதனாகிய உங்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். உங்கள் மனைவியோடு, உங்கள் கணவனோடு ஆண்டவர் உடன்படிக்கை தனித்தனியா செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு 10 பிள்ளைகள் இருந்தால் 10 பிள்ளைகளுக்கும் தனித்தனியா ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்போ அவர்களுக்கு நீங்கள் திட்டமிடாதீர்கள், அவர்களுக்கு தேவன் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், தேவன் அவர்களை பார்த்து கொள்ளுவார். அவர்களுக்கு தேவையான உடன்படிக்கையும் ஆசீர்வாதத்தையும் திட்டங்களையும் பர்பஸும் நோக்கத்தையும் தேவன் என்ன சொல்லுகிறார்ன்றதை லிங்க் பண்ண, கனெக்ட் பண்ண உங்கள் பிள்ளைகளை ஊக்குவியுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் தான், ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இப்படி போனா அது நல்லா இருக்கும் தான், பட் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது, இதெல்லாம் நம்ம செஞ்சு கால்குலேட் பண்ணி பொருளாதாரத்தையும் பணத்தையும் இப்படி சேமிச்சு இப்படி பண்ணா நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் உங்கள் மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் தனித்தனியா ஆண்டவர்கிட்ட கேட்கறதற்கு இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. A 10-10 transformation is coming. இன்னைக்கு காலையில் லைஃப் டெய்லியில் போட்டிருப்பேன் 10க்கு 10 பரிபூர்ணம் அப்படின்னு போட்டிருப்பேன். 10-10 டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த 10வது மாதம் ஒரு மறுரூபத்தின் காலத்தில் நம்ம என்டர் ஆகிறோம். முதல் 10 நாள் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். முதல் 10 நாள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள். 10ஆம் தேதி வந்துச்சு, 10ஆம் தேதியில் என்னமோ நடக்கும், எனக்கு தெரியல என்ன நடக்கும்னு. ஆனால் ஆண்டவர் 10 a T10 transformation, a 10-10 transformation, amen, a till-10 transformation is going to happen, amen, hallelujah. திருடன் கொல்ல அழிக்க வருகிறான், ஆனால் இயேசு ஜீவன் தர வருகிறார். இப்போ இந்த அதிகாரத்தை நீங்கள் படிங்க, மெடிடேட் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், என் சத்தத்தை என் ஆடுகள் கேட்கும், நான் பேசுறதை என் ஆடுகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது அந்த அவர் சத்தத்தை கேட்கிற ஆடுகளுக்கு இதெல்லாம் சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ நீங்களும் நானும் அவர் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக இருக்கணும். அவர் சத்தத்தை கேட்கறதற்கு கொஞ்சம் டைமை ஒதுக்கணும், கொஞ்சம் நம்மளே இடத்தை உருவாக்கணும். நம்ம இடத்தை கேப்பை ஃப்ரீயாக பண்ணி வைக்கும்போது அவர் சத்தத்தை நம்மளால் கேட்க முடியும். நம்முடைய மனதில் 1000 சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் 6:30 மணிக்கு வெளியில் போனீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் எவ்வளோ சத்தம் உங்கள் காதுக்குள்ளே போய் உங்கள் மண்டையை குடஞ்சி குழப்பி ஒரு மாதிரி மயன்னு ஆக்கிரும். ஆனால் என்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்கு எப்பெல்லாம் நீங்கள் கொடுக்க, என்னைக்குன்ற எப்பெல்லாம் நீங்கள் ஆண்டவரே ஐ நீட் யுவர் வாய்ஸ், யூ ஹேவ் டு கைட் மீ, சத்தம் எனக்கு கேட்கணும் ஆண்டவரே, வழி நடத்துங்கன்னு நீங்கள் ஒரு ஜபத்தை செஞ்சு அர்ப்பணிக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் ஆண்டவர் அப்போ சமயத்துக்கு தேவையான சத்தத்தை அவர் கொடுப்பார். ஆமென். ஆடுகள் அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். வேற யார் கூப்பிட்டாலும் ஆடுகள் போகாது, மெய்ப்பன் கூப்பிட்டா தான் ஆடுகள் போகும். ஆமென். என்னதான் காரில் ஹார்ன் பலமாக அடித்தாலும் ஆடு நகராது. ஆனால் மெய்ப்பன் ஏய் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஆடெல்லாம் போயிடும். அதுதான் பவர் ஆஃப் ஷெப்பர்ட். ஆமென்.